ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளரும் மருத்துவருமான மருத்துவர் திரு சென்பாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நீங்க இப்ப இந்த கிண்டி கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை நடந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் எப்போவுமே பல விஷயங்களில் மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு தான் எடுத்து உங்களுடைய சமூக ஊடகங்களை அடிக்கடி வெளிப்படுத்திட்டு வருவீங்க. இந்த சம்பவத்தில் எந்த பக்கம் நிற்கிறீங்க? இதை எப்படி பார்க்குறீங்க சார்? சார், இந்த சம்பவத்தில் நான் மக்கள் கூட தான் நிற்கிறேன் சார். கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1000 இருந்து 2000 நோயாளிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க. குறைந்தபட்சமா எடுத்தா கூட ஒரு மாசத்துக்கு 30,000 நோயாளிகள் பயன்படுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 3,60,000 நோயாளிகள் வந்து பயன்பெற்று இருக்காங்க. அங்க நடக்கக்கூடிய ஏதோ ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வானது அங்க சிகிச்சைக்கு வரக்கூடிய 3 லட்சம் நோயாளிகளை தான் பாதிக்குமே தவிர வேற யாரையும் பாதிக்கப்பட போவது கிடையாது. சோ நம்ம பேசக்கூடிய எல்லா விஷயமே அங்கு சிகிச்சைக்கு வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது. சோ அவங்க கூட ஏதோ ஒருத்தர் அவரோட உணர்ச்சி வசத்தாலையும் அறியாமையாலையும் செய்யற தவறால மத்தவங்களுக்கு எப்படி பாதிப்பு வருதுங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அவரால மத்த நோயாளிகள் பாதிக்கப்படும் போது மத்த நோயாளிகள் பக்கம் தான் நம்ம நிக்கணும் சார். உதாரணமா இந்த வன்முறை நிகழ்வுக்கு பிறகு மருத்துவமனையில வந்து துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு போடுறாங்க, அட்டெண்டர்ஸ் உள்ள நுழையறதுக்கு வந்து கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு அட்மாஸ்பியரே வந்து ஒரு பயங்கரமா கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி ஒரு நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவமனைக்கு வர்ற ஃபீலை விட ஏதோ ஒரு துப்பாக்கி ஏந்திய போலீஸ்க்கு நடுவுல வந்துட்டு சிகிச்சை பெறதெல்லாம் ஒரு அன்கம்ஃபர்ட் ஃபீல். சோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, யாரோ ஒரு சிலர் செய்யற தவறுக்காக ஒரு ஒட்டுமொத்த என்விரான்மெண்ட்டுமே கொலாப்ஸ் ஆகி லட்சக்கணக்கில் நோயாளிகள் அவதிப்படுறாங்க. இந்த இடத்துல நம்ம அவதிக்கு ஆளாகக்கூடிய நோயாளிகளின் சார்பா தான் நம்ம நின்று பேசணும் சார். இந்த விவகாரத்துல அதிகம் உச்சரிக்கப்படுற ஒரு பேரு அல்லது சிகிச்சை முறை என்னன்னா கீமோதெரப்பி அப்படின்னு சொல்றாங்க. இது ஆக்சுவலா என்ன? ஏன்னா அந்த அம்மா கூட சொல்றாங்க, டாக்டர் கொடுத்த கீமோதெரப்பியால தான் நுரையீரல் வரைக்கும் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. நான் 2வது ஸ்டேஜ்ல தான் இருந்த கேன்சர்ல இப்போ 5வது ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டாந்து விட்டாரு அப்படின்னு பல புகார்கள் அடுக்குறாங்க. அடிப்படையில் இந்த கீமோதெரப்பினா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்குங்க டாக்டர். நிச்சயமா சார். கீமோதெரப்பி அப்படிங்கிறது புற்றுநோய்க்கான ஒரு சிகிச்சை முறை சார். புற்றுநோய் அப்படிங்கிறது உடம்புல இருக்கிற செல்கள், எளிதா ஒரு வார்த்தையில சொல்லணும்னா உடம்புல இருக்க செல்கள் கட்டுப்பாடு இல்லாம வளர்றத வந்து நம்ம புற்றுநோய் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த கட்டுப்பாடு இல்லாம வளர்ற செல்களை மருந்து கொடுத்து அதோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துறத வந்து கீமோதெரப்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சார். சோ இந்த கீமோதெரப்பி கொடுக்கும் போது உடம்புல கட்டுப்பாடு இல்லாம வளரக்கூடிய செல்களோட வளர்ச்சி வந்து கட்டுப்படுத்தப்படும். அதே நேரம் நார்மலாவே நம்ம உடம்புல நிறைய வளரக்கூடிய செல்கள் இருக்கும். உதாரணத்துக்கு முடியா இருக்கட்டும், நகமா இருக்கட்டும், இல்ல நம்மளோட உணவு பாதை, வாய்க்கு உள்ள இருக்கிற பாதுகாப்பு படலமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய செல்கள் வந்து நார்மலா வளர்ந்து தன்னை புதுப்பிச்சுட்டே இருக்கும். சோ இந்த கீமோதெரப்பி கொடுக்கும்போது அதோட சைடு எஃபெக்டா இந்த வளரக்கூடிய செல்களுமே வந்து அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் கீமோதெரப்பில முடி கொட்டுறதுல தொடங்கி வாய்ப்புண் வர்றது வரை நிறைய பாதிப்புகள் வந்து இருக்கு. சோ கீமோதெரப்பிங்கிறத மருத்துவ உலகத்துல ஒரு கடுமையான சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு மருந்தா தான் நம்ம பாக்குறோம். அதனாலதான் கேன்சர் போன்ற ரொம்ப தீவிர சிக்கலான வியாதிகளை தவிர மற்ற வியாதிகளுக்கு அந்த கீமோதெரப்பியை பயன்படுத்துறது கிடையாது. இன்னொன்னு, இந்த கீமோதெரப்பியோட சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள், காம்ப்ளிகேஷன் எல்லாமே முறையா டாக்குமெண்ட் பண்ணப்பட்டு அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. சோ இதை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரிஸ்க் வர்சஸ் பெனிஃபிட், அதோட ஆபத்தும் அதோட நன்மையும் நம்ம எடுத்து ரெண்டையும் ஆராய்ஞ்சு ரெண்டுக்கும் இடையில எதை நம்ம சூஸ் பண்றோம் அப்படிங்கிறதா. உதாரணமா இந்த நோயாளியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளியோமைசின் இன்டியூஸ்டு பல்மனரி ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு தகவல் வருது. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல, பட் அப்படி ஒரு பிளியோமைசின் இன்டியூஸ்டு பல்மனரி ஃபைப்ரோசிஸ் அப்படின்ற ஒரு இதா இருக்கும் பட்சத்தில் அந்த பிளியோமைசின் அப்படிங்கிற மருந்து கொடுத்ததால நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பிளியோமைசின் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட நோயாளிகளும் மருத்துவர்களும் வந்து கலந்து ஆலோசிச்சிருப்பாங்க. எப்படின்னா இந்த மருந்து கொடுக்கலன்னா கேன்சர் ஆனது உடல் முழுக்க பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மருந்து கொடுத்தா நுரையீரல்ல பிரச்சனை வர்றதுக்கான பாதிப்பு இருக்கு. சோ இந்த ரிஸ்க்குக்கும் பெனிஃபிட்டுக்கும் இடையில என்ன நன்மை அப்படிங்கிறத யோசிச்சு முடிவு பண்ணி தான் இந்த மருந்தை கொடுத்துருப்பாங்க. அதை ப்ராப்பரா நோயாளிக்கும் தெரிவிச்சுதான் பண்ணியிருப்பாங்க சார். நம்ம நிகழ்ச்சியில இப்ப பார்க்கக்கூடிய நேயர்கள்லயே நிறைய பேருக்கு மருத்துவமனை சென்ற அனுபவம் இருக்கும். அங்க ஒவ்வொரு நிகழ்வுக்கும் எப்படி கன்சர்ன் சொல்றாங்க, இதனால என்னென்ன பாதிப்புகள் வரும், இந்த மருந்து போட்டா என்னென்ன பாதிப்பு வரும், அதுக்கு நான் ஒத்துக்கொள்கிறேன்னு கையெழுத்து வாங்கிட்டு தான் போடுறாங்க. இது எல்லாருக்குமே ஃபெமிலியரா இருக்கும். சோ இந்த சூழ்நிலையிலையும்
இந்த பக்க விளைவுகளை முன்கூட்டியே சொல்லி, ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய நன்மை வந்து அதை விட அதிகமா இருக்கு அப்படின்ற முடிவுக்கு வந்துதான் அந்த மருந்தை செலுத்தி இருப்பாங்க சார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த பிரேமாங்கிற அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாக்டர் கேட்டாரு, கீமோதெரப்பி போட்டுக்கிறீங்களான்னு கேட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆனா அதற்கு மேற்பட்ட அந்த கேள்விகள் எதையுமே அவர் அனுமதிக்கல. ஒரு எரிச்சலோடயே என்கிட்ட நடந்துக்கிட்டாரு. கோவம் வந்தா நோட்டை தூக்கி விசிறது இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு தரப்பு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அவங்க. ஒரு மருத்துவரை பொறுத்த வரைக்கும் நோயாளி கிட்ட கடுமையா நடந்துக்கிறதெல்லாம் வந்து ஒரு பழைய காலங்கள்ல நிறையவே இருந்தது. ஆனா இன்னைக்கான காலங்கள்ல பாத்தீங்கன்னா யாருமே வந்து அந்த அளவு கடுமையாவும் நடந்துக்கிறதும் கிடையாது. இன்னொன்னு அதுக்கான தேவையுமே கிடையாது. சில விஷயங்களை நம்ம வந்து பார்க்கணும். உதாரணமா வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு சிகிச்சை முறைக்கு ஒழுங்கா வரல, ஒரு சுகர் பேஷண்ட், டயபெட்டிக் பேஷண்ட் மாதம் வந்து மாத்திரை வாங்க வரல அப்படின்னா அவங்க சிம்பிளா அவங்களோட எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட்ல நோட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி டிசீஸ் எக்ஸ்பிளைன்ட், காம்ப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்பிளைன்ட், புவர் கோஆபரேஷன் ஃப்ரம் த பேஷண்ட், ஹென்ஸ் திஸ் ஃபாலோ நாட் ப்ராப்பர்லி மெயின்டைன் அப்படின்னு சொல்லிட்டு சில வரிகளை ப்ராப்பரா எழுதிட்டு அந்த நோயாளி அவங்களுக்கு தேவை வந்து வெளிநாடுகள்ல மெடிக்கல் லீகல் காம்ப்ளிகேஷன்ல இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறது தானே தவிர அந்த நோயாளி ஒழுங்கா மாத்திரை எடுக்கிறாரா எடுக்கலையா அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு சம்பிரதாயத்துக்கு இந்த பாருங்க இந்த நோய்க்கான மாத்திரை நீங்க எடுக்கலைன்னா இந்த பாதிப்பு வரும், அதை நான் சொல்லிட்டேன், அதை நான் ரெக்கார்டும் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க எடுக்காம போங்க, அது வந்து உங்களோட விருப்பம். ஆனா அதனால வரக்கூடிய பாதிப்புகளை வந்து என்னை வந்து கட்டுப்படுத்தாது அப்படின்ற முடிவுல தான் அதான் டிஃபென்சிவ் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் வந்து வெளிநாடுகள்ல வந்து பிராக்டிஸ் இருக்கு. இதே வந்து நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா அதுவும் குறிப்பா கிராமப்புறங்கள்லயோ இல்ல ஒரு சிவகங்கை, மதுரை மாதிரியான ஒரு சிறிய நகர்ப்புறங்களிலோ நீங்க பாத்தீங்கன்னா உரிமையாக கணிந்து கொள்ளும் மருத்துவர்கள் உண்டு. ஒரு சுகருக்கு மாத்திரை எடுக்க வரலன்னா, ஏன் பாட்டி போன மாசம் வரல, மாத்திரை போட்டாதானே இருக்கும் அப்படி. சரி, ஒரு 70 வயது கிராமத்திலிருந்து வரக்கூடிய பாட்டியிடம் நீங்க வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்பிளைன்ட், டிசீஸ் ப்ராக்ரஸ் எக்ஸ்பிளைன்ட், ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன்ட், புவர் கோஆபரேஷன் ஃப்ரம் த பேஷண்ட் நீங்க எழுதி வச்சுட்டு மருத்துவர் தன்னோட பொறுப்பை துறந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டுல கிடையாது சார். ஈஸியா எழுதி வச்சுட்டு போயிடலாம், அதுதான் வந்து லீகலி கரெக்ட், மருத்துவருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா அந்த மாதிரியான மருத்துவர்கள் தமிழ்நாட்டுல வந்து ரொம்பவே குறைவு சார். ஏன் பாட்டி மாத்திரை வாங்க வரல அப்படின்னு உரிமையா கேட்கக்கூடிய மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க. சோ இந்த சில மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் மேபி நம்மளால தவறா புரிஞ்சு கொள்ளப்படலாமே தவிர எந்த மருத்துவரும் முன்ன மாதிரி நோயாளிகளை ஈவன் முன்ன கூட அதெல்லாம் கிடையாது. எந்த மருத்துவருக்கும் நோயாளி வந்து எதிரி கிடையாது, நோய் தான் எதிரி. சரி, நான் போராட வேண்டியது நோயை எதிர்த்து தானே தவிர நோயாளியை எதிர்த்து கிடையாது. சரி, யாரா இருந்தாலும் அரசு மருத்துவமனையில இருக்கக்கூடிய ஒரு மருத்துவருக்கு அந்த மருத்துவர் அந்த நோயாளியிடம் இருந்து தனிப்பட்ட முறையில எந்த பணமும் வரப்போறது கிடையாது. அவர் ஒரு நாளைக்கு 100 நோயாளிகளை பாக்குறாங்கன்னா அந்த பார்க்கணும் அப்படின்னா அந்த 100 நோயாளி யாரா வேணா இருக்கலாம், அவருக்கான மாத சம்பளத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்படி இருக்கும்போது நோயாளியை பொறுத்து சிகிச்சையோ மருத்துவரோட ஒரு குணமோ மாறப்போவது கிடையாது. நோய் தான் எதிரியை தவிர நோயாளி எதிரி கிடையாது சார். சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இது ஒரு தவறான மிஸ்கம்யூனிகேஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கே தவிர மற்றபடி ஒரு மருத்துவர் வேண்டும்னே செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னொன்னு, மருத்துவர் பேராசிரியர் பாலாஜி சார தெரிஞ்சவங்களும் அவரோட பழைய பாஸ் ஹிஸ்டரி கிட்டத்தட்ட 30-40 வருடங்களாக அரசு மருத்துவமனையில பணிபுரியக்கூடிய ஒருவர், அவரோட பாஸ் ஹிஸ்டரியுமே வந்து அவருக்கு இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் இல்ல அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க சார். தமிழக அரசு நிறைய இலவச சேவைகளை மக்களுக்கு வழங்குது. அதை கூட இப்போ பெயர் மாற்றி இலவசம் இல்லை, அது கட்டணமில்லா சேவைகள்ங்கிற அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இதில் வந்து இப்போ மருத்துவம், கல்வி, ரேஷன் கடை, இப்போ பேருந்து, இந்த மாதிரி பல இடங்களில் இலவசமாக, அதாவது கட்டணம் இல்லாமல் மக்களுக்கு அதை செய்கிறாங்க. ஆனால் இதில் இந்த மக்களுக்கு நேரடியாக அந்த செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள், கண்டக்டராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், பள்ளியில் ஒரு ஹெச்எம்மாக இருக்கலாம், இவங்க மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய சர்ச்சையாகுது இல்லை? அது வந்து அரசுக்குமான கெட்ட பெயரா தானே வந்து முடியும் கடைசியா. நிச்சயமா சார். நீங்க இலவச சேவைகளை பத்தி சொல்றீங்க, பள்ளிகள், கல்லூரிகள், இல்ல இலவச அரசு விலையில்லா மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகளை பத்தி சொல்றீங்க. ஆனா வெளிநாடு வாழ் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய வெளிநாட்டு வாசிகள் அவங்களோட முக்கிய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுங்களா சார்? ஏர்போர்ட்ல கூட உங்க நாட்டுல வந்து சிரிச்சு பேச மாட்டாங்க, இமிகிரேஷன்ல போய் நின்னா கூட ஏதோ எதிரிய பாக்குற மாதிரிதான் பாப்பாங்க அப்படின்றதுதான் வந்து ஒட்டுமொத்த வெளிநாட்டு நண்பர்களோட குற்றச்சாட்டாவே இருக்கு. அதாவது ஒரு இடத்துல வந்து எது அபண்டன்ஸா இருக்கோ, எது அளவுக்கு மீறி இருக்கோ அதோட மரியாதை வந்து போயிடும் சார். நம்ம நாட்டுல வந்து 145 கோடி மக்கள் இருக்கிறோம்.
சோ மக்களுக்கான மரியாதை வந்து குறைஞ்சிருச்சு. இது நீங்க இலவசமான வசதிகள் கொடுக்குற இடம் இல்ல. சாலையில நீங்க போகும்போது இதே நான் இருக்கக்கூடிய ஒமான் நாட்டுல எந்த இடத்துலயுமே ஹார்ன் அடிக்க மாட்டாங்க சார். எந்த இடத்துலயுமே ஹார்ன் கிடையாது. ஈவன் ஒரு நபரை சாலையை கிராஸ் பண்ணா கூட கார் வந்து நிக்கும். நின்னுட்டு அவங்க கிராஸ் பண்ண பிறகுதான் கிளம்பி போவாங்க. சிக்னலா இருந்தா கூட யாரும் வந்து சிக்னலை பிரீச் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு ஒழுங்குமுறை. ஜிசிசில இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து துபாய்க்கோ ஒமான்கோ வரக்கூடிய நிறைய பேர் இந்த மாதிரியான மாற்றங்களை பார்த்திருக்கலாம். அதே நேரம் நம்ம ஊர் சாலைகள்ல ஒரு அரை மணி நேரம் பயணிச்சுட்டு வந்தோம்னா ஒரு 15 கெட்ட வார்த்தையாவது நம்ம காதுல விழுந்திருக்கும். அது இல்லாம எக்கச்சக்க ஹார்ன் சத்தங்கள் கேட்டிருக்கும். சோ இது வந்து இந்த பிரச்சனையை வந்து நான் ஒரு இலவச வசதி தரக்கூடிய இல்ல அரசின் விலையில நலத்திட்ட உதவிகளுக்கு மட்டுமான பிரச்சனையா நான் பார்க்கல சார். அங்க இதோட பெர்சன்டேஜ் மேனா அளவு அதிகமா இருக்கலாமே தவிர மற்றபடி ஒட்டுமொத்த சமூகத்திலயுமே இருக்கு சார். இன்னும் சொல்ல போனா சில உணவகங்கள், அதாவது நீங்க ஒரு விலை அதிகமான ஒரு காஸ்ட்லி லக்ஸூரியஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாதான் அங்க இருக்க சர்வர் கூட சிரிச்சு பேசுறாங்க. விலை கொஞ்சம் நார்மலான ஒரு பிஸியான உணவகத்துக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிறவங்க கூட, கவுண்டர்ல இருக்கவங்க கூட ஒரு சிரிப்பு இல்லாம தான் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்களே தவிர இதை வந்து நான் ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தின் பிரச்சனையா நான் பாக்குறேன் சார். இதை வந்து நம்ம விலையில்லா திட்டங்களுக்கான ஒரு நலத்திட்டங்களுக்கான பிரச்சனையா மட்டும் நான் பார்க்கல. இந்த சூழ்நிலை மாறணும்னா ஒட்டுமொத்தமா ஒரு மாற்றம் வரணுமே தவிர ஒரு ஆள்கிட்ட இருந்து மட்டும் நம்மளால மாற்றத்தை வந்து எதிர்பார்க்க முடியாது. பொதுவா இந்த மாதிரி மருத்துவத்துறை சார்ந்த சர்ச்சைகள் எது கிளம்பினாலும் அதுல என்ன ஒரு கேள்வி எழுப்பப்படும் அப்படின்னா, இதற்கு தான் வந்து மருத்துவத்துறைக்கு மருத்துவம் சார்ந்த ஒருத்தர் அமைச்சராக இருக்கணும். ஏன்னா கடந்த காலங்களில் அப்படி இருந்திருக்காரு. அது மாதிரி மருத்துவத்துறை சாராமல் இருக்கிறதுனால தான் இவருக்கு தொடர்பான பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்கு அப்படின்னு ஒரு புகார் எழுப்பப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், மருத்துவத்துறைக்கு மருத்துவர் தான் அமைச்சரா இருக்கணும் அப்படின்ற கருத்துல எல்லாம் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது சார். ஒரு துறையை புரிஞ்சிட்டு அதுக்குரிய நிர்வாகத்திறன் இருக்கிற யார் வேணாலும் எந்த துறையை வேணாலும் நிர்வகிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து சார். இன்னொன்னு, மருத்துவத்துறைன்றது இன்னைக்கு வந்து என்டையர்லி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் லிபரல். ஸோ யார் வேணாலும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு துறையா தான் இருக்குது. இதுக்கு மருத்துவர் மட்டும்தான் வந்து அமைச்சராகணும், போக்குவரத்து துறைக்கு இவர் தான் ஆகணும், பொதுப்பணித்துறைக்கு இவர் தான் அப்படின்ற கட்டுப்பாடெல்லாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது சார். அந்த பேசிக், அதாவது என்டையர்லி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர மெடிக்கல் நாலேஜோட மோர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் தான் இந்த இடத்துக்கு உதவும் சார். ஸோ இந்த கருத்துல நான் வந்து மாறுபடுறேன். மருத்துவத்துறைக்கு மருத்துவர் தான் இருக்கணும்னோ இல்ல மருத்துவர் சாராதவர் வந்து அவரோட கடமையை ஒழுங்கா செய்ய மாட்டாருனோ இந்த கருத்தை வந்து நான் ஒத்துக்கலாம் சார். இப்ப அமைச்சரா இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் ஒரு இடத்துல அரசு நிகழ்ச்சிக்காக போனா கூட அன்னைக்கு காலையில பரபரப்பா வாக்கிங் போறாரு. அங்க இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து இருக்கக்கூடிய எல்லா அரசு மருத்துவமனையும் திடீர்னு விசிட் அடிச்சு ரெய்ட் பண்றாரு. இதெல்லாம் நம்ம வெளியில இருந்து பார்க்கும் பொழுது பரவாயில்லையே இவ்வளவு பெருசா பண்றாருன்னு பேசப்படுது. ஆனா உள்ளுக்குள்ள மருத்துவர்களுக்கு ஒரு குமுறல் இருக்கு. இவர் அந்த மருத்துவத்துறை சாராதவர் அப்படிங்கிற வகையிலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இதுல வந்து சில விஷயங்கள் இருக்கு சார். மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும், அதுவும் தற்கால சமூக ஊடக ஒரு பரவலா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சென்சிட்டைஸ் பண்றது ரொம்ப ஈஸி சார். ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு அங்க மருத்துவர் இல்லைன்னோ, இப்ப நிறைய சில நாட்களுக்கு முன்னாடி கூட மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில ஒரு நோயாளி வந்து கேமராவை எடுத்துட்டு போயிட்டு ஊசி போடுற இடம் வரைக்கும் போயிட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு சென்சிட்டைஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸி சார். சோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது ஒரு மருத்துவமனைகள்ல ஆய்வு நடத்துறதையோ அதுல இருக்கிற குறைகளை சொல்றதோ வந்து அதுதான் அமைச்சரோட பணி. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை முறைப்படுத்துறது தான் அமைச்சரோட பணி. அதே நேரங்கள்ல அதை வந்து ஒரு சென்சிட்டைஸ் பண்ணி ஒரு நியூஸ் ஆக்கி அதை வந்து ஒரு மிகப்பெரிய துறைக்கான கெட்ட பேரை மாத்துறதுல வந்து நான் உடன்படுறது கிடையாது சார். இப்ப மறுபடியும் இந்த விவகாரத்துக்கு வந்தோம்னா, அந்த சம்பந்தப்பட்ட அந்த பிரேமாங்கிற பெண்ணுடைய வீட்டுக்கு சில போலீசார் போயிட்டு அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் கைப்பற்றி வந்திருக்காங்க. குறிப்பா நாங்க அனுப்பிடுவோமா, இதை திருப்பி கொடுத்துருவோமான்னு சொன்னாலும் இது வரைக்கும் தரப்படலை. இது வந்து நாளைக்கு அவங்க என்ன வேணாலும் மாத்திக்கலாம், ஆனா நான் எல்லாத்தையும் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா உறுதியோட இருக்காங்க. இதற்கான தேவை என்ன சார் வந்துச்சு? சார், இங்க நடந்தது வந்து ஒரு குற்றம் சார். அந்த குற்றத்துக்கான ஆதாரங்கள் வந்து போலீஸ் கையில இருக்கிறது தான் நியாயமானது சார். இதை ஏன் வந்து அவங்க கேட்கறாங்கன்றதே எனக்கு புரியல ஆக்சுவலி. இல்ல, என்னுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அது, அதுல என்ன ஆதாரம் இருக்க போகுதுன்னு அவங்க கேட்கறாங்க. இல்ல நிச்சயமா இப்போ கன்சென்ட் கொடுத்துட்டு தான் கீமோதெரபி போட்டாங்களா அப்படின்றதுக்கான ஆதாரம் எங்க இருக்கும் சார்? அவங்க கீமோதெரபி கொடுத்ததுக்காக இவங்க நான் ஒத்துட்டு தான் கீமோதெரபி போட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான கன்செப்டுக்கான ஆதாரம் எங்க இருக்கும்? அவங்களோட மருத்துவ அறிக்கையில தான் இருக்கும். நடந்தது
லக்கீலி அது நல்வாய்ப்பா அந்த மருத்துவர் வந்து உயிர் பிழைச்சிட்டாரு. உயிர் பிழைக்கல அப்படின்னா இது வந்து ஒரு கொலை கேஸ். சோ அவ்வளவு சீரியஸான ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் வந்து நேத்து நடந்திருக்கு. அதுக்கான ஆதாரங்களை போலீஸ் கைப்பற்றதுல வந்து எந்த தவறுமே கிடையாது. ஈவன் சொல்ல போனா இது ஃபுல்லி மெடிக்கல் ரிலேட்டட். அவங்க நாளைக்கே குற்றச்சாட்டு வைக்கலாம், என்கிட்ட கன்சென்ட் வாங்கல, என்கிட்ட வந்து அனுமதி பெறாம இந்த மருந்தை ஏத்திட்டாங்க அப்படின்லாம் வைக்கலாம். அதுக்கான ஆதாரங்கள் வந்து அவங்க மருத்துவ ரெக்கார்ட்ஸ்ல தான் இருக்கும். அது வந்து போலீஸ் கிட்ட இருப்பதுதான் முறை. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களோட சிகிச்சைக்காக அந்த மருத்துவ ரெக்கார்ட்ஸ் வேணும்னா ஈஸியா அதோட காப்பியை போலீஸ்ட கொடுத்துட்டு ஒரிஜினலை இவங்க வாங்கலாம், இல்ல அதோட காப்பியை இவங்க வாங்கி சிகிச்சை தொடரலாம். அதுல வந்து பிரச்சனையே கிடையாது சார். பட் குற்ற ரீதியா பார்க்கும்போது இதை வந்து போலீஸ் செய்யதான் வேணும், செய்யலைன்னா தான் நான் தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் சார். என்னதான் 1000 சர்ச்சை இருந்தாலும் மக்களை பொறுத்த வரைக்கும், ஒரு சாமானியரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டாக்டர் தான் கடவுள். மருத்துவமனைக்குள்ளே நுழைஞ்சிட்டாலே உங்களை மட்டும்தான் அவங்க பெருசாக நம்புவாங்க. ஆனால் பல மருத்துவர்கள், பெரும்பாலான மருத்துவர்கள் வந்து மக்களை மதிக்கிறது இல்லை, உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்து வருது. இப்போ இந்த விவகாரத்தில் கூட பல பேரும் அந்த கோவத்தினால நாங்கள் ஸ்டாண்ட் வித் விக்னேஷ், அந்த குற்றவாளி கூட போய் நிற்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது என்ன வகையான மனநிலை சார்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒரு தரப்பு, மருத்துவர் ஒரு தரப்பு அப்படிங்கிற அந்த நடுவுல இருந்த பார்டர்ல எப்போ காலி ஆயிடுச்சு சார். இன்னைக்கு இந்தியாலேயே நிறைய மருத்துவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. அதே மாதிரி 1000 பேருக்கு இத்தனை மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கீட்டுலயும் தமிழ்நாடு தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. இன்னும் ஒரு விஷயம், கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கு. அதே மாதிரி தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் இருக்கு. ஒன்னும் இல்ல சார், உங்க மொபைல் எடுத்து உங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட்ல பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்க மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு மருத்துவராவது இருப்பாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிலயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லயோ ஒரு மருத்துவர் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. சோ இது வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்குமே இன்னைக்கு சூழ்நிலையில பொருந்தும் சார். சோ இந்த இடத்துல வந்து மருத்துவர் ஒரு பக்கம், மக்கள் ஒரு பக்கம் அப்படின்ற பிரிவினை எல்லாம் கிடையவே கிடையாது சார். யார் வேணாலும் எடுத்து பாத்துக்கலாம். தங்கள் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் தான் இந்த சமூகத்துல மருத்துவரா இருக்கிறாங்க சார். அவங்கள நம்பினாலே போதும். பட் இந்த சூழ்நிலையில மருத்துவர்கள் மீதான வன்மத்துக்கான காரணம் வந்து வேற சார். மக்கள் தரப்பு, மருத்துவர் தரப்புன்ற அந்த பிரிவினைக்கு எல்லாம் வந்து இதுக்கான காரணமே கிடையாது. அப்படி ஒரு பிரிவினையே தமிழ்நாட்டுல கிடையாது சார். அதே நேரம் மருத்துவர்கள் மீதான வன்மத்துக்கு வேறு ஒரு காரணம் இருக்கு சார். இங்க நீண்ட காலமாவே அறிவியலுக்கு எதிரான மனப்பான்மை, போலி மருத்துவத்துக்கு எதிரான ஆதரவான மனநிலை, தடுப்பூசிக்கு எதிரான மனப்பான்மை, வீட்டிலேயே பிரசவம் பார்க்கணும்ன்றது, சிசேரியனுக்கு எதிரான மனப்பான்மை, இந்த மாதிரி ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு நவீன மருத்துவம் சார்ந்த ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை வந்து ரொம்ப காலமாவே திட்டமிட்டு நிறைய பேரால பரப்பப்பட்டு வருது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பிரிஞ்ச் எலமெண்ட்ஸ், பிற்போக்கு சக்திகளுக்கு வந்து இந்த மருத்துவமும் சரி, இந்த மருத்துவ மாடலும் சரி, தமிழ்நாடு உருவாக்கிய இடஒதுக்கீட்டின் மூலம் சுப்பனும் மருத்துவனாகலாம் அப்படின்ற ஒரு மாடல் மேலேயே வந்து பழங்காலமா ஒரு காண்டு இருக்கு சார். என்னைக்கு வந்து இன்னும் சொல்லணும்னா வேர்ல்ட்லயே தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டை சொல்லலாம். ஈவன் மெடிக்கல் டூரிசத்தோட கேபிட்டலா சென்னையை சொல்றாங்க வேர்ல்டு வைடு. ஆனா இதை எந்தெந்த இடத்துல எல்லாம் இடஒதுக்கீடு வந்தா ஃபெயிலியர் ஆயிடும், குவாலிட்டி போயிடும் அப்படின்னு சொன்னவங்களால நம்பவே முடியல. ஏன் தமிழ்நாட்டுல வந்து மருத்துவக் கல்லூரியில வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இடஒதுக்கீடை பின்பற்றுறாங்க, அவ்வளவு ஸ்ட்ரிக்டா எல்லா சமூக நீதி திட்டங்களை பின்பற்றாங்க. அப்படி இருந்தும் இந்தியாலே தி பெஸ்ட் ஹெல்த் கேர் சிஸ்டமா தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கறத வந்து நிறைய பிற்போக்குவாதிகளால ஒத்துக்கவே முடியல. இதை இல்லாம பழமைவாதிகள் ஒரு திரும்ப பழைய காலத்துக்கு நம்மளை இழுத்து செல்லக்கூடிய கான்செப்ட் இருக்கிற எல்லாருக்குமே நம்ம மருத்துவ சிஸ்டம் வந்து ஒரு எரிச்சலா தான் இருக்கு சார். அது மேல இருக்கக்கூடிய வன்மம் தான் மருத்துவர் மேல இருக்கிற வன்மமா வெளிப்படுதே தவிர மற்றபடி மருத்துவர்கள் மீது மக்களுக்கு கோபமே கிடையாது. டாக்டர், கடைசியா ஒரு கேள்வி, ஏன்னா ரொம்ப காலமா இது கேட்கப்பட்ட கேள்விதான், ஆனாலும் மீண்டும் கேட்கிறேன். அதாவது நீங்க கொடுக்குற அந்த மருந்து சீட்டு ஏன் டாக்டர் வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்குது? அதுல என்ன இருக்கு? அதுல பழைய காலங்கள்ல பாத்தீங்கன்னா மக்கள் மருத்துவர் ரேஷியோ வந்து ரொம்பவே கம்மியா இருந்தது சார். அதாவது ஒரு மருத்துவர் வந்து ஒரே நாள்ல 400-300 நோயாளிகளை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதே நேரம் அவரோட மருந்துகள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல தான் கிடைக்குன்ற மாதிரியான சூழ்நிலை. ஈவன் அரசு மருத்துவமனையில கூட அரசு மருத்துவமனையில இருக்கிற பார்மசில வாங்கிக்குவாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில பேராசிட்டமால் அப்படின்னு எழுதுறத PCM அப்படின்னு எழுதுனா அவங்களுக்கு ஷார்ட்டா இருக்கும். அந்த நேரத்தை மிச்சப்படுத்தி
இன்னும் 4 நோயாளிகளை பார்க்கலாம் அப்படிங்கிற பழக்கத்துல தான் இது வந்தது சார். முதல்ல உருவானது. இன்னைக்கு மாதிரி கம்ப்யூட்டரோ வேற சாஃப்ட்வேர்ஸோ இல்லாத ஒரு சூழ்நிலையில பேராசிட்டமால்னு 400 பேருக்கு எழுதுற நேரத்துல பிசிஎம்னு எழுதுனா இன்னொன்னு ஒரு நோயாளிகளை எக்ஸ்ட்ராவா பார்க்கலாமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் உருவானது. அது விரைவா எழுதி அந்த மாதிரியான ஒரு இதுக்கு போனது சார். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் பிரிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி வருது. அதே மாதிரி ஒரு மருத்துவர் 1 மணி நேரத்துல பார்க்கக்கூடிய நோயாளிகளோட எண்ணிக்கையுமே வந்து பழைய காலத்தோட ஒப்பிடும்போது நிறையவே குறைஞ்சிட்டு வருது. சோ இன்னைக்கு சூழ்நிலையில அந்த மாதிரியான ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல எந்த மருத்துவரும் வந்து இப்ப 99% எனக்கு தெரிஞ்சு யாரும் எழுதுறது கிடையாது சார். உங்களது பல்வேறு பணிச்சுமைகளுக்கு மத்தியில இந்த நேர்காணலை கொடுத்து உங்க நேரத்தையும் ஒதுக்குனதுக்கு நன்றி டாக்டர். நன்றி சார். சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.